அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இந்தியாவைச் சேர்ந்த கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு இபிஎஃப்ஓ சம்பள வரம்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ள இபிஎஃப்ஓ கணக்கில் என்னென்ன மாறுதல்கள் உள்ளன, இது மாற்றமடைவதற்கான முன்னோடி என்ன என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இபிஎஃப்ஓவில் முதல் கட்ட ஒப்புதல் கிடைத்துள்ளது. அதாவது தற்போது தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு செல்லும் ஊழியர்களுக்கு பிஎஃப் பணம் பிடித்தம் செய்ய சம்பள வரம்பு மாதம் ரூபாய் 15,000 கணக்கிடப்பட்டது. பிஎஃப் பங்களிப்புக்கான இந்த சம்பள வரம்பினை உயர்த்த வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கை இருக்கும் நிலையில் மத்திய நிதி அமைச்சகம் பிஎஃப் சம்பள வரம்பினை 25,000 உயர்த்த ஒப்புதல் தந்துள்ளது. மத்திய நிதி அமைச்சகம் இதற்கு ஒப்புதல் தந்ததை அடுத்து மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தால் இது சட்டமாக மாற்றப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். பிஎஃப் சம்பள வரம்பு 25,000 உயர்த்தப்படுவதால் பிஎஃப் பாதுகாப்பு பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். தற்போது ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி சேர்த்து 15,000 ரூபாய் மற்றும் அதற்கு கீழ் இருந்தால் அந்த ஊழியர்கள் கட்டாயமாக இபிஎஃப்ஓ திட்டத்தில் சேர வேண்டும். இதன் மூலம் சம்பளத்தில் ஒரு தொகை பிடித்தம் செய்யப்பட்டு பிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த பணம் பணி ஓய்வின் போது மொத்த தொகையாக கிடைக்கும். மேலும் இந்த வரம்பைத்தான் 25,000 ரூபாயாக உயர்த்த முடிவு செய்துள்ளனர். அப்படியென்றால் மாத அடிப்படையில் சம்பளம் 25,000 வரை கொண்டிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் பிஎஃப் பணம் பிடித்தம் கட்டாயமாகும். எனவே அதிகப்படியான ஊழியர்கள் பிஎஃப் எனப்படும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுவார்கள். இது அவர்களின் ஓய்வு கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும். இந்த திட்டம் உடனடியாக அமல்படுத்தப்படாமல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 2027 ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய நிதி அமைச்சகம் 25,000 ரூபாய் வரை உயர்த்தினால் போதும் என கூறியுள்ளது. தற்போது பிஎஃப் வரம்பு நிலையானது பழைய நிலையிலேயே, அதாவது 15,000 என்ற அளவிலேயே நீடிக்கிறது. அதன்படி தற்போது பங்களிப்பு செய்யும் தொகையானது மாறவில்லை. அரசு விரைவில் இந்த திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உரிய வழிகாட்டுதல்களை வெளியிடும். அதுவரை ஊழியர்கள் யாரும் குழப்பமடைய வேண்டாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்தால் மறக்காமல் லைக் செய்யவும். இது போன்ற ரெகுலர் அப்டேட் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.